அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. யோபு 42வது அதிகாரம் 1-6 வசனங்கள், மீண்டும் 12-17 வசனங்கள். யோபு தன் நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான் என்ற துவக்கத்தை நாம் 42வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அனைத்தையும் அறிவில் நீ செய்ய நினைத்து யாரும் தடுக்க முடியாது என்று அறிந்த யோபு இதோ தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார். 10வது வசனத்திலே பார்க்கிறோம். அதன் விளைவாக கடவுள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுக்கிறார். அதில் சிறப்பாய் 12வது வசனம், யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசீர் வழங்கினார். அது முக்கியம். முதல்ல இருந்தது, ஆசீர் இருந்தது. இருந்தாலும் சோதனை காலத்திலும் அவன் ஆண்டவரை நம்பிக்கையோடு இருந்த மீட்பரை நான் காண்பேன், என் பக்கத்தில் காண்பேன், உறுதியாக பற்றி கொண்டதினால், பாவம் செய்யாததினால், முறையிட்டதினாலும் பாவம் செய்யாததினாலே முன்னைய நாட்களுடைய பின்னைய நாட்கள் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்முடைய முன்னைய நாட்கள் விட பின்னைய நாட்கள் வேதனைக்குரிய நாட்கள். அது காரணம், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி சுதந்திரித்துக் கொண்டாரோ, எப்படி ஆண்டவராக இயேசு நம் ஆசீரை நமக்கு நிறைவாக இன்று முதல் என் ஆசீர் உங்களோடு தங்கும் என்று சொல்வது போல அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய முன்னைய நாட்களை விட பின்னைய நாட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றார். நம்முடைய படை வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற்று இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நாம் முழுமையாக பற்றி கொண்டோம் என்றால் பழையவை கழிந்து புதியவற்றில் நாம் நிலைத்திருப்போம். அதை ஆசீர்வாதமாக பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே வல்லமை உள்ளவர். உம்முடைய ஆற்றலை வல்லமையும் நீர் என்றும் எங்களை காத்தருள். தொடர்ந்து பரிசுத்தமா நீரே புனிதப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.